மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம்னா, நம்மளோட கிளினிக்லயே வரக்கூடிய நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, தைராய்டு சார்ந்த பிரச்சனை தான். இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. ஒருவேளை எனக்கு தைராய்டு இருக்குமா மேம்? அப்படின்னு நெறைய பெண்கள் கேட்கறாங்க. ஒரு காலத்துல வந்து பார்த்தோம்னா, பெண்களுக்கு மட்டும் தான் தைராய்டு பிரச்சனை இருக்கு. இதனால நெறைய அதாவது இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்திருப்போம். ஆனா, இப்போ ரீசென்ட் இயர்ஸா ஆண்களுக்குமே இந்த மாரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அடுத்தது தைராய்டும் இருக்கு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள அதிகமா பார்க்கிறோம். இது தாண்டி சில சிம்ப்டம்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஒருவேள தைராய்டா இருக்குமா மேம்? நான் டெஸ்ட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. என்னன்னா, இப்ப தைராய்டுக்குன்னு சில சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரியும். ஈவன் அது வந்து ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசமா இருந்தாலும், அத பேஸ் பண்ணி நமக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இத தாண்டி நான் டெஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறவங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன். அடுத்தது நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது, நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது, அதுல வந்து தைராய்டு குறைபாடு இருக்கா? இல்ல அதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்றது நமக்கு தெரியும். அத தாண்டி நமக்கு வந்து எடுக்கக்கூடிய சில மருந்துகள், உணவு முறை மாற்றங்கள நம்ம குடுக்கும்பொழுது தான், நிரந்தரமாக இந்த தைராய்டு பிரச்சனை முழுவதுமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்குது. நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, தைராய்டு இருந்துச்சு. எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆச்சு மேம். 50 எம்ஜி டேப்லெட் போட்டேன். 100 எம்ஜி டேப்லெட் போட்டேன். 150 இப்ப 200 எம்ஜி வரைக்கும் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். எத்தன வருஷமா தைராய்டு இருக்குன்னு கேட்டா சொல்வாங்க. 5 வருடமோ, 7 வருடமாக காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டேப்லெட்ட நான் வந்து எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம், நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் அப்படின்றது வேணும். தைராய்டு சார்ந்து ஏதாவது நமக்கு சிம்ப்டம்ஸ் இருக்குன்னா, முக்கியமா விழித்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஒரு டெய்லி நம்ம மெடிசின் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நிரந்தரமாக மிக எளிமையான முறையில நம்ம இருக்கக்கூடிய சித்த மருந்துகள்ல அத நிரந்தரமாக நம்ம கியூர் பண்ணிக்கலாம். நெறைய பேரு எவ்ரி மந்த் நம்ம ரிப்போர்ட் எடுத்து எடுத்து பார்க்கும்போது, முன்னாடி எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. தென் நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகைன் 1 மந்த் சப்போர்ட்டிவ் மெடிசின் எடுத்து கியூர் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்போ தைராய்டு இருக்குன்னா, எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? பேசிக்கா பார்த்தோம்னா, சிலருக்கு ஆஃப்டர் மேரேஜ் இன்ஃபெர்டிலிட்டி இருக்கும். அதாவது குழந்தை பேரு தள்ளி போயிட்டே இருக்கு. கன்சீவ் ஆகுற மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நெகட்டிவ் தான் மேம் வருதுன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு. இந்த மாத்திரை டெய்லி சாப்பிடுமா சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ கன்சீவ் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணா போதும். அதுவும் மூலிகைகளோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே, உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த தைராய்டு பிரச்சனைக்கும் நம்ம குட் பை சொல்லிடலாம். நிச்சயமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இனி வாழ்நாள் முழுவதும் தொடராது. இதற்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எத தவிர்க்கணும்? உணவு முறையில் நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகள் நம்ம கான்ஷியஸ் இல்லாம செய்யக்கூடிய சில விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும். காலையில நெறைய பேர் எந்திரிச்ச உடனே காஃபி குடிப்போம். நல்லா சுகர் போட்டு ஸ்ட்ராங்கா காஃபி குடிக்கிறோம்னா, நிச்சயமாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? ஃபுட் எடுக்கும்போது அதிகமான மைதா சார்ந்த உணவுகள நிச்சயமா டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது சிக்கன். பிராய்லர் சிக்கன் எடுக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு நிச்சயமாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் நிச்சயமா நம்ம வந்து பிராய்லர் சிக்கன் எடுக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் அதிகமான புளிப்பு. புளி நம்ம சேர்த்து சாப்பிட சாப்பிட ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். புளிப்புனா எல்லா புளிப்புமே நான் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. புளி மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதற்கு மாற்றா நான் வந்து தக்காளியோ, இல்ல நான் வந்து ஆம்லா எடுக்கிறேன், மாங்காய் சாப்பிடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள எடுத்துக்கலாம். அல்லது கொடம்புளி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்சினியா கம்போஜியான்னு சொல்லுவோம். அந்த புளிய நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். புளிய டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது அதிகமா உப்பு சேர்த்து சாப்பிடுறத குறைச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சரியான அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டா போதுமானது. எக்ஸஸா அதுக்கப்புறம் நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடுறோம். எண்ணெயில் பொரித்த பிரிசர்வ்ட் ஐட்டம்ஸ் பாக்கெட்ல வந்து இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுறது. பிரிசர்வ் பண்ண நெறைய ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கிறது. இல்ல ரெடி டூ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்காகவே இந்த ரெடி டூ ஈட் ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்டே இருக்கு. அத வாங்கி நம்ம இமிடியேட்டா சாப்பிடுறது. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகுது. 3 மினிட்ஸ்ல ரெடி ஆகுது. வாங்கிட்டு லைட்டா ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டா போதுன்ற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து இப்போ நெறைய டின்ஸ்ல, பாக்கெட்ல எல்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கு. டோட்டலா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு,
எப்பவுமே வீட்ல நம்ம ரெடி பண்ணி சாப்பிடுற ஃபுட்னா ரொம்ப நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். இதற்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ன வெங்காயம் உணவில் நெறைய சேர்த்துக்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த சின்ன வெங்காயத்த உணவில் நெறைய சேர்த்துக்கணும். வெங்காயத்தாள் அப்படின்றது நம்ம கடைகள்ல கிடைக்கும். வெங்காயத்தோட இலைகள். இதையும் நம்ப உணவில் நெறைய சேர்த்துக்கணும். இல்ல இந்த சின்ன வெங்காயத்த நான் எப்படி உணவில் சேர்த்துக்கிறது அப்படின்னா, என்ன ஃபுட் ரெடி பண்ணாலும் அந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, சின்ன வெங்காயத்த நல்லா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம், அத நம்ம என்ன பண்றோம்னா, பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கணும். பேஸ்ட் மாரி அரைச்சு இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி அந்த சாறு மட்டும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? தினமும் இது முடிஞ்சா இந்த சாறை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாறை நான் எப்படி எடுத்துக்கணும்னா, இது கூட கொஞ்சம் தேன் கலந்து, நம்ம ஒரு 10 எம்எல் அளவுக்கு காலையில குடிச்சிட்டு வரும்பொழுது, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். நெறைய பேருக்கு இத நான் சொல்லி ஃபாலோ பண்ணி நம்ம மெடிசின்ஸோட இதையும் எடுக்கும்போது 100% தைராய்டு பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக கியூர் ஆயிருக்கு நெறைய பேருக்கு. இல்ல டெய்லி இத நான் சாறு எடுத்து என்னால ரெடி பண்ண முடியலன்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. இந்த சாறை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா? கருப்பட்டிய தண்ணீல கலந்து பாகு மாரி ரெடி பண்ணிக்கணும். இந்த பாகோட இந்த வெங்காய சாறும் சேர்த்து நல்லா கலந்து நீர்ச்சத்து எல்லாமே வத்துனதுக்கு அப்புறம் இத நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது சிரப் மாரி திக்கா இருக்கும். இத நம்ம காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல 1 ஸ்பூன் அளவுக்கு குடிச்சிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணிய குடிச்சிட்டு வரலாம். இது பண்ணும்பொழுதும் நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இது ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கருப்பட்டியில செய்து எடுக்கும்பொழுது, நம்ம உடல்ல அதிகமான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். தைராய்டு இருக்கிற நெறைய பேரு அனிமிக்கா இருப்பாங்க. ரத்த சோகை இருக்குன்னா, இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம், நான் சேர்க்கக்கூடிய நெறைய மருந்துகள்ல இந்த மூலிகையும் இருக்கு. தைராய்டுக்கு நம்ம நெறைய மெடிசின் குடுக்குறோம். அதுல இந்த கஷாய பொடியில சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை என்னன்னா, சிறுநாகப்பூ. சிறுநாகப்பூ நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மிளகு மாதிரி கொஞ்சம் நீட்டா இருக்கும். இந்த மூலிகை தான் தைராய்டுக்கு ஒரு எக்ஸலன்ட். நெறைய மெடிசன் நம்ம குடுக்குறோம். மந்தாரை சார்ந்த மருந்துகள் குடுக்குறோம். பவழம் சார்ந்த மருந்துகள் குடுக்குறோம். இதனோட நெறைய பேருக்கு அந்த கஷாயத்துல சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகைனா சிறுநாகப்பூ. இதையுமே நம்ம மருந்தா எடுக்கும்போதோ, இல்ல கஷாயம் மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தனாலும், தைராய்டு பிரச்சனை முழுவதுமாக குணமாகும். தைராய்டுனால எனக்கு வெயிட் கெயின் ஆகுது, ஹேர் லாஸ் ஆகுது, ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு. இதனாலேயே குழந்தை பேரு தள்ளி போகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பாடி எல்லாமே ஒரு பெயின், அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். தைராய்டு இருக்கிறவங்க பார்த்தோம்னா, திடீர்னு ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து டென்ஷன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாரி அடிக்கடி மூட் ஸ்விங் வருது. ஹார்ட் பர்ன் சொல்லுவாங்க. நெஞ்சு எரிச்சல். இதோட படபடப்பு இருக்கு. பால்பிடேஷன் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தைராய்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடியது தான். இத முற்றிலுமாக நம்ம குணப்படுத்தணும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகள், இந்த எளிமையான மருந்துகள், இன்னொன்னு உடல் எடை குறைப்பதற்கான முயற்சிகளும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, நிச்சயமாக தைராய்டு நோயிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். நன்றி.